ஜெய் ஸ்ரீராம். என் டியூட்டி பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த காலத்துலலாம் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தூக்கிட்டு போவாங்க, வச்சுக்குவாங்க, கொஞ்சுவாங்க. இப்போ அந்த ட்ரெண்டே இல்லை. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் ரொம்ப உஷாராகி போய் அவங்க பிள்ளை நம்ம எதுக்கு கொண்டு வச்சு நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா பசங்க சின்ன ஒரு 7 வயசு பசங்க பக்கத்து வீட்டில் சின்ன குழந்தைங்களோட போய் உன் வயசு பசங்களோட விளையாடு, அந்த பசங்களை நீ ஏன் தூக்குற, நீ என்ன வேலைக்காரியா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துடுது. அது மட்டுமே காரணம் இல்லைங்க, இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன குழந்தை இருக்கிறவங்க எதுக்கெடுத்தாலும் திருஷ்டி இப்போ உலகம் பூரா திருஷ்டியில் தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் திருஷ்டிங்கும்போது அக்கம் பக்கத்தில் அவங்க தொடறதுக்கோ தூக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது தூக்க போய் தொட போய் திருஷ்டின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக எங்கள் நாத்தனாரோட பேர பசங்க ரெண்டும் கொள்ள அழகாக இருக்கும், அது ரெண்டையும் தூக்கியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எந்த பசங்களையும் நான் தொட்டதில்லை. ஏன்னா இந்த பயம், திருஷ்டின்னு சொல்லிவிடுவாங்களோன்ற பயம். அவங்க என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், சீப்போ அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு ஒரு மனசில் ஒரு மமதைன்னு சொல்லாமல் திமிருன்னு வேணாலும் வச்சில்ல, என்ன அப்படி அது தூக்கிறனால நம்மளுக்கு என்ன வருது அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியம் கூட எனக்கு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பயம், திருஷ்டின்னு சொல்லிவிடுவாங்கன்ற, நம்ம தூக்கிட்டேன், இப்போ தூக்கிட்டு போயிட்டா தூக்குனா என் பிள்ளைய விட்டு பார்த்தா திருஷ்டி பட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கன்ற பயத்தில் எல்லாரையுமே சீப்போன்னுறது மனசில். என்னோடய சர்வன் மெய்டு பேர பொண்ணு பேத்தி பிறந்தது ரொம்ப அழகாக நல்லா இருக்குது. அது ஒரு நாள் குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டினா, கையில் ஏதோ காசு கொடுத்துட்டு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு நல்லா இருக்குமா குழந்தைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டான். அவள் சொன்னா, தூக்கலையாம்மா நீ அப்படின்னா. அப்புறம் அவள் பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போன பிறகு சொன்னான், இல்லைம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாளைக்கு ஏதாவது குழந்தைக்கு ஜுரம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தூக்குனான்னு சொல்லிவிடுவீங்க, எனக்கு எதுக்கு இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை போதாதா எனக்கு அப்படின்னு. அது என்னென்னா, அப்படிலாம் இல்லைம்மா, நான் ஒன்று அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னா. நீ நினைக்கிறியோ நினைக்கலையோ, என்னோடய பயம் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் இப்போ சின்ன குழந்தைங்கிறவங்க டெய்லியே திருஷ்டி சுற்றி போடுறாங்க. அதனால் ஒருத்தவங்க தூங்குறாங்க, அதனால் நம்மளுக்கு இதாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் கூடயும் சேர விடாமல் விட்டிங்கன்னா கடைசியில் கஷ்டப்படுறது நீங்கள் தான். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கரெக்டாக ஒரு அண்ணன் பார்த்துக்கன்னு கூட கொடுக்க முடியாது, ஏன்னா பயப்படுவாங்க, இவங்க திருஷ்டின்னு சொல்லுவாங்க, ஏன் அதை தொடுவானே அப்படின்ற மாதிரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.